5000 ஃபாலோவர்ஸ் அப்படிலாம் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களை எப்படி ஒழிச்சு கட்டணும் அப்படின்றத பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் ஏன் ஒழிச்சு கட்டணும்னு பாக்குறாங்கனாக்கா ட்விட்டர் இஸ் ஓன்டு பை விஜய் ஃபேன்ஸ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு. அந்த ட்விட்டர் இஸ் ஓன்டு பை விஜய் ஃபேன்ஸ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள வரப்போ ஏன் இவனுக்கு அந்த மைண்ட் செட் வருதுன்னா அவனுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹாஸ்ட் ஒரு அக்கா இருக்காங்க இல்ல வந்து கோஹோஸ்ட் ஒரு அக்கா இருக்காங்கன்னா அவங்களோட ட்வீட் வந்து ஆராய்வானுங்க. ஆராய்ச்சி பார்த்துட்டு அவங்க எங்க வல்னரபிளா இருப்பாங்களோ அதை வச்சு இது பண்ணுவானுங்க. அந்த வல்னரபிலிட்டிக்காக வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு குரூப்பே இருக்கீங்க. இது வந்து விஜய் ஃபேன்ஸ்க்கு வந்து விஜய் ஃபேன்ஸ் மட்டும் தனியா பண்றாங்களாம் கிடையாது. ஏன்னா நாங்க இருந்திருக்கேன். விஜய் ஃபேன்ஸ்ன்றது விஜய் ஃபேன்ஸ் தனியா பண்றாங்களாம் கிடையாது. விஜய் ஃபேன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தலை ஒன்று இருக்கு. அந்த தலை என்ன சொல்லும் அப்படின்னா, டேய் இது வந்து இங்க இருக்கு, இதை வந்து நீ அடிச்சாதான் வந்து பார்த்தனாக்கா அந்த பொண்ணு வெளியே போவோம், இது இங்க இருக்கு, இதை அடிச்சாதான் அந்த பையன் வெளியே போவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி இங்க சுத்திட்டு இருக்கு. நெக்ஸ்ட் அந்த ஐடி பேர் கூட நான் ஓப்பனா சொல்றேன், கடைசியில சொல்றேன் இருங்க. இப்போ இந்த மாதிரி என்கரேஜ் பண்றது யாருன்னா அதே விஜய் ஃபேன்ஸ்குள்ள இருக்கிற ஒருத்தன் தான். ஏன்னா இதெல்லாம் நான் பார்த்துட்டு நான் வந்திருக்கேன். நான் சொல்றேன், நான் வந்து எப்பவுமே இண்டிபெண்டா இருக்கிற ஒரு ஆளு. நான் வந்து ஓப்பனா சொல்றேன், நீ சொல்றதை நான் ஏன்டா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏன் மைக் வாங்கிட்டு வந்தேன்னா இதுக்குதான். நான் ஏன்டா இதை நீ சொல்றதை நான் கேட்கணுன்றப்போ ஏன்னா எனக்குன்னு ஒரு குரூப் ஃபார்ம் ஆச்சு. இன்னைக்கு ட்விட்டர்ல போயிட்டு என் பேரை சொன்னீங்க அப்படின்னா எனக்குன்னு ஒரு குரூப் இருக்கு, இன்னைக்கும் இருக்கு. ஆனா நாங்க வந்து எங்கேயுமே அதை அபியூஸ்க்காக யூஸ் பண்ணதில்ல, எங்கேயுமே வேற எதுக்கான யூஸ் பண்ணதில்லை. ஆனா நாங்க வந்து பார்த்தோன்னா இந்த வந்து சில பேரை வளர்த்து விட்டுருக்கோம் இங்க. அந்த வளர்த்து விட்டுருக்கிற பசங்க தான் இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் ஆட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நான் ஏன்டா வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு திருந்தினேன் அப்படின்றதுக்காக காரணம் நீங்க கேட்கலாம். நான் என்னைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் விஜய் ஃபேனா இருந்தாலும் சரி, நான் 2019 ட்விட்டருக்குள்ள வந்தவன். நான் என்னைக்குமே விஜய் ஃபேனா இருந்தாலும் சரி, என்னோட கட்சி வந்து திமுக அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னையுமே திமுக கேட்டர் தான். இங்க இருக்கிறவங்க எவன் கிட்ட வேணா கேளுங்க. ஆனா வந்து இதுல அஜித் ஃபேன் சில பேர்லாம் சொல்லுவாங்க இவன் திமுகவும் கிடையாது ஒரு மயூரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது. என் மனசாட்சிக்கு தெரியும், என் பர்சனலுக்கு தெரியும் நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா COVID-19 அப்படின்னு சொல்லிட்டு நான் 2வது ஸ்பேஸ் ஒன்று ஹவுஸ் பண்ணேன். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ட்விட்டரில் ஸ்பேசஸ் எங்கள்கிட்ட தான் மட்டும்தான் வந்தது. அப்போ நான் 2வது ஸ்பேஸ் ஹவுஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா விமன் அபியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. விமன் அபியூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நான் சொன்னது என்னன்னாக்கா ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேட் வேர்டை மியூட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். மியூட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹாஸ்டக்கா வந்து ஸ்பேஸ் போடுற எல்லா ஸ்பேஸும் நான் கேட்டிருக்கேன். 2-3 பேர் 4-5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட பேசுறது எல்லாமே கேட்டிருக்கேன். நீங்க கொடுக்கறது எல்லாமே அனானிமஸ் கம்ப்ளைண்ட். நான் தயவு செஞ்சு உங்களுக்கு நீங்க கேட்குறீங்களா எஜுகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் தயவு செஞ்சு எஜுகேட் பண்றேன். இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடென்டி கார்டு இருக்கும். அந்த ஐடென்டி கார்டை வச்சு ட்ராக்கிங் ஐடியோ நீங்க வந்து உங்களோட ஆதார் கார்டு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. டிஎன் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா TNPoliceOfficial.in அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இல்லை சைபர் போர்ட்டலில் போனாலும் TN.INலாம் வரும். ஏன்னா நீங்கள் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தான் கொடுக்க போறீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு ட்ராக்கிங் நம்பரோட தயவு செஞ்சு கம்ப்ளைண்ட் கொடுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் டேய் ஓத்தா அப்படின்னு ஒருத்தன் போகிறான், ஓத்தான்றது தப்பு, நீ யாரா என்ன ஓத்தான்னு சொல்றதுக்கு அப்படின்றதுக்கான ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடியோட போட்டு வந்து தயவு செஞ்சு ட்ராக்கிங் கொடுங்க. இதில் வந்து உங்கள் பேர் எந்த இடத்துலையும் வெளியே வரவே வராது. ஒரே ஒரு பாயிண்ட், உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரும். உங்களை வந்து ஃபர்ஸ்ட் விசாரிக்கிற ஒரு எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா உங்க பேர், அதாவது ஒரு இண்டிவிஜுவல் எஸ்ஐ வந்து கொடுப்பாங்க. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்டோட ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அவங்க வந்து ஒரு விமனா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருங்க டிஸ்டர்ப் ஆகுது. அவங்க வந்து விமனா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலா ஒரு எஸ்ஐ நம்பர் வரும் உங்களுக்கு SMS. அது கணேஷுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த எஸ்ஐ நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னங்க பிரச்சனைன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி சார்ன்னு சொல்லிட்டு நீங்க பர்சனலா அவங்க கிட்ட சொல்லலாம். சொன்னதுக்கு அப்புறம் இதுல வந்து எஸ்கலேஷன் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. நான் படிச்சவங்க, நான் விளையாட்டுக்கெல்லாம் பேசல. எஸ்கலேஷன் மேட்ரிக்ஸ்னு ஒன்று இருக்கு. எஸ்கலேஷன் மேட்ரிக்ஸ்ல நெக்ஸ்ட் பாயிண்ட், எஸ்கலேஷன் மேட்ரிக்ஸ்ன்றது யாருக்கு இங்க தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. எஸ்கலேஷன் மேட்ரிக்ஸ்ல நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் வந்து அவர் எஸ்ஐ ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா இன்ஸ்பெக்டர் போவோம். இன்ஸ்பெக்டர் போகல அப்படின்னாக்கா டிஎஸ்பிக்கு போவோம். டிஎஸ்பிக்கு போகலனாக்கா எஸ்பிக்கு போவோம். எஸ்பி ஆஃப் சைபர் கிரைம் வரைக்கும் போவோம். அந்த பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவனை கம்பல்சரி ஆக்ஷன் எடுப்பாங்க. இன்னைக்கு நாங்க கிட்டத்தட்ட 4 கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். 4 கம்ப்ளைண்ட்ல எங்க காலில் விழுந்து கெஞ்சாத குறையா கெஞ்சிட்டு போன டிவிக்கு கம்னாட்டிங்க
இன்னைக்கு வந்து அபியூஸ் பண்ணிருக்கானுங்க திரும்ப. யார? என் ஃப்ரெண்டு யாருன்னாக்கா ரியாஷா. நாங்க வந்து அந்த பொண்ணு, நான் ஒரு விஷயம் ஓப்பனா சொல்றேன், இன்னி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2020, 21, 22, 23, 24 ஃபேன் ஃபைட் இருந்திருக்கோங்க. இன்னைக்கு வந்து மாறிடுச்சு. நாங்க வந்து கிளியரா வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்திருக்கோம். நாங்க இது மாதிரி அபியூஸ் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இருக்கோம். ஆனா இருந்தாலும் அந்த பொண்ணை டார்கெட் பண்ணி ஹாரஸ் பண்றப்போ, இதே நிலைமை அந்த பொண்ணு மாதிரி வேற எந்த பொண்ணாவது இருந்ததுன்னாக்கா அது என்ன சிச்சுவேஷன் போயிருக்கும்னு எனக்கு தெரியாது. நேத்து அதுல வந்து பார்த்தோன்னா, அவன் பேர் சொல்றதெல்லாம் எனக்கு பயமே கிடையாது. சரத்துன்னு ஒருத்தன் என்ன பேசியிருக்கான் அப்படின்னா, உன் மன நிம்மதியை வந்து நான் கெடுக்காம விடமாட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவனுக்கு யார் தைரியம் கொடுத்தது? நான் டிவிக்கே கிடையாதுங்க. நான் வந்து விஜய் ஃபேண்டம்ல இருந்திருக்கேன். இந்த பசங்களுக்கு தைரியம் கொடுத்துருக்கேன். ஆனா இந்த அளவுக்கு கேவலமான தைரியம்லாம் நான் கொடுத்ததில்ல. ஆனா இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து அவன் பேசுறான் அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன? சரி, அதெல்லாம் கூட விட்டுடலாம். இப்போ ஒரு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் எப்படி கொடுக்கறது அப்படின்றத நீங்க கேக்குறீங்க. இல்ல எஜுகேட் பண்றதுக்கு எங்களுக்கு தெரியல, இல்ல யாராவது வந்து எஜுகேட் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. நான் ஓப்பனா சொல்றேன், எஜுகேட் பண்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஜி. இல்ல ப்ரோ. ப்ரோ ஒரு நிமிஷம். எங்களுக்கு குடுக்க தெரியாம, இல்ல அதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல. ஆல்ரெடி தெரியும். பட் நெறைய பேருக்கு அது இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் வேணும். பிளஸ் வந்து ஒரு ஒரு வக்கீல் வந்து பேசும்போது, இன்னும் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அதுக்குன்றதுக்காக தான் சொல்றோம். சரியா? இல்ல எங்களுக்கு தெரியாமலாம் இல்ல. இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்போ மேபி டிவிகே சைட்ல இருந்து ஒருத்தர் வந்து உங்ககிட்ட சொல்லலாம், நீங்க வந்து என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, நான் வந்து உங்களோட பழைய ட்வீட்ஸ் எடுத்து நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்ககிட்ட வந்து தமிழ்நாடு ஃபுல்லா நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்லலாம். இல்ல தயவு செஞ்சு அவங்க சொல்லட்டும். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர்ன்றது தான் முக்கியம். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம், ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆருக்கான பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீங்க தானே, ரைட்? இப்போ அந்த ஸ்டேஷனுக்குள்ள போறப்போ, சார் இவன் த்ரெட்டன் பண்றதுக்காக இந்த மாதிரி ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டேஷனுக்குள்ள போறதுக்குள்ளவே, ஒரு ஸ்டேஷனுக்குள்ள என்டர் ஆகிறதுக்குள்ளவே இங்க இருக்கிறவங்க என்ன சொல்றானுங்க அப்படின்னா, நான் வந்து பார்த்தேனாக்கா நான் டிவிக்கு என் அரசியல் கட்சி இவ்வளவு பவர்ஃபுல்லு. நான் ஓப்பனா சொல்றேன், நான் திமுக. நான் இன்னைக்கு வந்து டிஎம்கே கேடரா நான் வந்து பேசுறேன் நானு. யார் வேணா சொல்லிட்டோம் நான் டிஎம்கே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆனா பவர்ஃபுல்லா ஓப்பனா சொல்றேன். நாளைக்கு என் போட்டோ கூட நான் போடுறேன் வெளியே, என் திமுக ஐடி கூட நான் போடுறேன் வெளியே. நான் ஓப்பனா சொல்றேன், நான் திமுக. என்ன மீறி இப்போ வந்து கணேஷ் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காப்புல. யார் மேல? ரியாஷான்ற ஒரு பொண்ணு மேல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க திட்டினதுக்காக கணேஷ்ன்ற ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துரு. நான் பேக்கப்ல நான் இருக்கேன். என்ன மீறி அவன் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க வைக்கிறதோ, இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நீ காம்ப்ரமைஸ் வாங்க வைக்கிறதோ நீ பாத்துறேன் பார்ப்போம். இல்ல நாங்கெல்லாம் பொறுமையா போயிட்டு இருக்கோம், பழகின காலத்துக்காக போயிட்டு இருக்கோன்றதெல்லாம் கிடையாது. இதை வந்து எவ்வளவு தூரம் தான் நீ எடுத்துட்டு போவன்றதை நான் பாக்குறேன். இல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு விஷயம், உங்களுக்கு ஸ்பேசஸ்ல வந்து இன்னொரு அக்கா வந்து பேசுறாங்க என்ன அப்படின்ட்டுனா, நிறைய பேர் கொடுத்தாதான் இது ஆகும், அப்படி அப்படி கிடையவே கிடையாது. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஐடி ப்ரூஃபோட நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு டிஎன் கவர்மெண்ட் எடுக்கிற மாதிரியான வந்து கம்ப்ளைண்ட் வந்து யாருமே எடுக்கிறது கிடையாது. அதோட இது விஷயம் உங்களுக்கு தெரியும். நானே இதுல பாதிக்கப்பட்டிருக்கேன். நிறைய பேருக்கு இங்க கீழே தெரியும். நான் ஒரு பொண்ணை திட்டியிருக்கேன். எதுக்கு திட்டுங்க? அந்த பொண்ணு திட்டிச்சு, நான் திட்டினேன். அந்த பொண்ணு என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது. நான் போயிட்டு அதை லீகலா ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்தேன் நான் வெளியே. அவ்வளவு ஈஸியெல்லாம் இங்கெல்ல விட்டு எல்லாம் போக முடியாதுங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னா, புட்டே கம்ப்ளைண்ட் சைபர்ல போயிட்டு டைரக்டா போயிட்டு அனானிமஸ் கொடுக்காதீங்க. அனானிமஸ் வந்து 4-5 பேர் கொடுத்தாக்கா இது ஆகும் அப்படின்னு சொல்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எஜுகேட் பண்ற ஃபர்ஸ்ட் விஷயமே என்ன அப்படின்னா, புட்டே கம்ப்ளைண்ட் வித் யுவர் ஐடி. உங்களோட ஐடி வச்சு கொடுக்கணுங்க. உங்களுக்கு ட்ராக்கிங் நம்பர் வரும். உங்க ட்ராக்கிங் நம்பர் பின்கோடு வச்சு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் எங்கன்னு போகும். அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல எங்க போகுதுன்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் எஸ்ஐ நம்பர் வரும். எஸ்ஐ உங்களுக்கு கால் பண்ணுவாரு. அது என்ன பிரச்சனைங்கன்னு கேட்பாரு. நான் ஸ்டேஷன் வந்து சொல்றேன் சார்ன்னு சொல்லுங்க, ரிட்டர்ன்ல எழுதி கொடுங்க. அவன் மேல சிஎஸ்ஆர் கம்பல்சரி போடுவான். சிஎஸ்ஆருக்கு அப்புறம் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. கூப்பிட்டு விசாரிச்சதுக்கு அப்புறம் எனக்கு பத்தல சார், அவன் மேல எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளுங்கன்னு சொல்லுங்க, உள்ள போடுவாங்க. இந்த பவர் வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த ஸ்டேட்டுமே கிடையாது, நம்ம தமிழ்நாடுக்கு மட்டும்தான் இருக்கு. இதை ஏன் இவ்வளவு தூரம் வந்து சொல்றேன் அப்படின்னா, எனக்கு நேத்து அந்த பையன் வந்து ஒரு பேசின வார்த்தை, இப்ப நான் கூட வந்து சொல்லி, ஏடா நீ ஏன் அபியூஸ் தானடா அப்படின்ட்டு. நான் அந்த அளவுக்கு அபியூஸ் பண்ணது இல்லைங்க. ஒரு த்ரெட்டன் பண்ணியிருப்பேன். என்ன, நான் அந்த பையனை வந்து பார்த்தா இது மாதிரி சொன்ன, நீ சொன்ன, இது சொன்ன அது சொன்ன அப்படின்ட்டு.
ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து நேத்து அவன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான், நான் மன நிம்மதியோட உன்னை தூங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எவங்க கொடுத்தது அவனுக்கு அந்த தைரியம்? யார் கொடுத்தது அந்த தைரியம் அவனுக்கு? ஒரு மன நிம்மதியோட அந்த பொண்ணை தூங்க விட மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு அந்த கம்நாட்டிக்கு யாருங்க தைரியம் கொடுத்தது? சும்மா விளையாட்டு கிடையாதுங்க இதெல்லாம். இப்போ இப்போ நான் வந்து இன்னொருத்தனை போயிட்டு வந்து ஏதோ ஒரு கொலை மிரட்டல் விடுறோம் இல்லை ஏதோ ஒன்று செஞ்சிடணும்னா அது என் ஆதங்கத்தில் ஒரு கொலையில வந்து ஒரு ஒரு விஷயத்துல வந்து நான் பேசிடுறேன். அது லீகலா நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். லீகலா ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் இல்லையே. நேத்து வந்து அந்த மாதிரி ஒரு பேசின அந்த நாய் இன்னைக்கு வந்து ஐடி நேம் வந்து மாத்திட்டு போகுது. அந்த அளவு உனக்கு பயம் இருக்குல்ல. ஒன்னு டைரக்டா ஃபேஸ் பண்ணு, இல்ல டைரக்டா ஃபேஸ் பண்ணாம போ, இல்ல எதனா ஒன்று சொல்லிட்டு போ. நீ யாரோட ஐடி நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டு போறது, ஐடி பேர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு போறதுக்கு அந்த அளவுக்கு பயம் இருக்குல்ல. நெக்ஸ்ட் கணேஷ், அது யாரோ ஒருத்தன் அட்வொகேட், அவன் பேர் என்னது? கணேஷ் கேக்குதா? சையதுன்னு நினைக்கிறேன். அந்த அட்வொகேட் சையத் ஐடின்னு நினைக்கிறேன். அவன் அட்வொகேட் தானே. நான் அட்வொகேட்லாம் கிடையாதுடா. நான் பொது சையது நான் அட்வொகேட்லாம் கிடையாது. நான் பொதுஜனடா. என்கிட்ட வந்து மேல பேசிட்டு போ. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் சொல்றேன். கணேஷ் வந்து பார்த்தோன்னாக்கா அவன் ரெசியூமை வந்து ஒருத்தர் ஒரு இடத்துல வந்து போட்டு போறப்போ ஒரு புறம்போக்கு ஒரு திருட்டு கம்நாட்டி தாவேக்கான்னு சொல்ற ஒரு கம்நாட்டி அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு அவனை த்ரெட்டன் பண்ணியிருக்கான். என்னான்ட்டு, நான் வந்து 4 இடத்துக்கு போவேன், இது பண்ணுவான் அது பண்ணுவான் அப்படின்ட்டு. அவன் காலில் வந்து வாபஸ் பண்ண வச்சேல்ல, நீ வாபஸ் பண்ண வச்சியா இல்லையான்றது என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. நான் இன்னைக்கு சொல்றேன், வாபஸ் பண்ண வச்சேல்ல, நான் இன்னைக்கு பேக்கப்ல இருக்கேன்டா அவனுக்கு. உன்னால முடிஞ்சா கைவிட அவனை, உன்னால முடிஞ்சா கைவி. இது தாவேக்கா திமுகலாம் கிடையாது. நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க நின்று பேசுறப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் யாருக்கிட்ட பேசினாலும் சரி, நான் திமுகன்னு சொல்லி தான் பேசியிருக்கேன். விமன் அபியூஸ்க்கு ஆப்போசிட்டா தான் நின்று இருக்கேன். ஆனா விமன் அபியூஸ்ல ஆப்போசிட்டா நின்னாலும் சில கன்றாவிங்க வந்து எனக்கு பாக்குறப்போ வந்து என்ன பேசுறப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா நான் திரும்ப அபியூஸ் பண்ணாம இருந்தேன் அப்படின்னா அது எங்க வீட்டுல இருக்கிறவங்க என்ன வளர்த்ததெல்லாம் சரியில்லை. நான் திரும்ப அபியூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா என்ன தேவையில்லாம திட்டினதுக்காக. அதை வச்சு நான் அபியூசர் பிராண்ட் பண்ணனா பிராண்ட் பண்ணிட்டு போடாம இரு. ஆனா இன்னைக்கு வந்து நான் எல்லா விமன் அபியூஸ்க்கும் ஆப்போசிட்டா ஸ்டாண்ட் பண்ணி தான் இருக்கேன். எனக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். ட்விட்டர்ல வந்து எனக்கு தெரியாத பொண்ணுங்க ஐடியே கிடையாது. என்னோட பழைய ஐடியெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பர்த்டே விஷ் பண்றதா இருக்கட்டும், இல்லை யாரானா இருக்கட்டும், எல்லாருமே கேர்ள்ஸ் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட எவ்வளவு டிக்னிஃபைடா நடந்திருக்குன்றது எனக்கு இன்னை வரைக்கும் தெரியும். இன்னைக்கு வந்து என்னோட பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் விமன் அபியூசர் டேய் வச்சுக்கூட. ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன், என் ஃப்ரெண்டை நீ அபியூஸ் பண்ணல, நீ அது கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணியே ஆவ. கணேஷ் சொல்றான், டேய் நீ இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுற. இன்னொரு கம்ப்ளைண்ட் இல்ல மாமா, அந்த ஒரு கம்ப்ளைண்ட் போதும். அது பேக்கப்ல பிரதீப் இருக்கான்றது தெரியட்டும் அவனுக்கு. அவன் நாளைக்கு வந்து போயிடுவானா? இது ரெக்கார்டிங் ஸ்பேஸ் தானே, இது ரெக்கார்டிங் ஸ்பேஸ் தானே. நான் நிக்கிறேன்டா. ஒரே ஒரு விஷயம், அப்படி போயிட்டு அந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தோன்னாக்கா உனக்கு ஸ்டேஷன் எந்த எஸ்ஐன்னு போட்டிருக்காங்கல்ல, அந்த ஸ்டேஷன் அந்த எஸ்ஐ அவங்க யாருமே அக்செப்ட் பண்ணல அப்படின்னாக்கா நான் ப்ரெஸ் கூப்பிட்றேன். நான் சென்னை ப்ரெஸ்ஸை கூப்பிட்றேன். எனக்கும் அங்கே சப்போர்ட் இருக்காங்க. சென்னை ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு நம்ம ரியா வந்து ஸ்கைப்பில் எடுப்போம், இல்லை ஜூமில் எடுப்போம். ரியா உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு, ஸ்கைப்பில் பேசுறியா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தெரியும் இவனுங்களோட பவுசி என்னன்றது. அந்த ஸ்கைப் ரெக்கார்டிங்கை நான் டிஎன்கே ஐடிவிங் கிட்ட கொடுக்குறேன். தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து போட வைக்கிறேன். இங்கே வந்து எவனோ ஒருத்த சொல்றிய சபரீஷு மயிறு லவடா அப்படின்ட்டு, அவெல்லாம் இல்ல விடு எனக்கு டென்ஷன் ஆகுது. நான் வேணான்னு பாக்குறேன். இல்ல வேணாம் விட்டுரு. இல்ல ப்ரோ, சபரீஷ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க எந்த பிரச்சனைனாலும் கொடுங்க மேடம், நாங்க வந்து மூவ் பண்றேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கேன்னு தான் சொல்லியிருக்காரு எப்பவுமே. உங்களுக்கு பண்ணுவார் மேடம். அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன உங்களுக்கு தெரியாது மேடம். நீங்க உங்களுக்கு அதை நீங்க பாத்துக்கோங்க. நான் அது பேச விரும்பல, நீங்க பாத்துக்கோங்க. இல்ல அவர் சொல்லியிருக்காரு, எங்களை ஸ்பேஸ்ல எல்லாம் சொல்லியிருக்காரு. அதை நான் வந்து அங்க மென்ஷன் பண்றேன். ஓகேங்களா? நாங்க இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் அவர்கிட்ட கொடுத்தது இல்ல. கொடுத்தா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாருன்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? நீங்க அவரை இது பண்ண வேண்டாம். நீங்க ஜெனரலா பேசுங்க ப்ரோ, நான் உங்களை தடுக்கல. ஓகேங்களா? இல்ல அதான் சொல்லிட்டேன். நான் சொன்ன விஷயம் தான். நான் ஏன் இவ்வளவு நேரம் ஸ்பீக்கர் கேட்டு இருந்தேன்னா, பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கு அபியூசஸ் அப்படின்னு சொல்றப்போ அந்த டிவிக்கு அபியூசஸ்ல நாங்க வந்து விஜய் ஃபேன்ஸா இருந்தவங்க தாங்க. நாங்க பேசியிருக்கோங்க. அதெல்லாம் எந்த விதத்திலும் மறுக்க முடியாது. கணேஷ்கே தெரியும். கணேஷ் என்னடா மொத்த நீ வந்து பார்த்தனா அன்னைக்கு வந்து உன்னோட கலெக்ஷன்னா ஜிபிஓ எல்லாம் ஒரு படமா இருங்க ஒரு நிமிஷம், ஒரு கான்செப்டா சொல்றேன். இது மாதிரிலாம் பேசியிருப்போமே தவிர
எந்த இடத்துலையும் அவங்களோட ஃபேமிலி லேடிஸையும் இல்லை அவங்களோட வீட்டோட லேடிஸையும் யாருமே நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. ஆனால் இன்னைக்கு சுச்சுவேஷன் வந்து இந்த அளவுக்கு கேவலமாக போகுது அப்படின்னாக்கா இது காரணம் இவங்க. யார் இந்த தைரியத்தை கொடுத்துனாக்கா, இதுலயும் இன்னும் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லிடுறேன். யார் இந்த தைரியத்தை கொடுக்கறதுன்னு சொல்லிடுறேன். டிவிகேல ஹரிஷ்னு ஒருத்தன் இருக்கான். யார் அவன்? அவன் இந்தியாலே கிடையாது. அந்த டிவிகேல ஹரிஷ்னு ஒருத்தன் இருக்கான். அவன் இந்தியாலே கிடையாது. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஐடி டிபி இருக்குமா, அந்த ஐடி தானே? ஆமா, அவன் தான். இந்தியாலே கிடையாது. அவன் வந்து பாத்தீங்கன்னாக்கா கனடாலே எங்கேயோ உட்காந்துக்கிறான். அவன் சொல்றது என்னக்கா, டிவிகேல வந்து பாத்தீங்கன்னா விஜய் அண்ணா பேசுறோம் எல்லாரும் ஓத்தலுங்கடா அப்படின்ட்டு. யார? சின்ன சின்ன பசங்க. யார? சின்ன சின்ன பசங்களை, ஸ்கூல் போறவன, காலேஜ் போறவன, இந்த டிவி கேட்டு விஜய் அண்ணா வரும். அவனோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அந்த பையனுக்கு? அந்த பையனுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்கும்? இவன் வந்து போஸ்டிங் போடுறான் என்னன்ட்டு, இவனும் அந்த குருன்றவனும் போஸ்டிங் போடுறான் என்னன்ட்டு. இன்னைக்கு நான் ஒரு நிமிஷம் சொல்றேன், உங்களுக்கு எப்படி இதாகும்னு தெரியாது. ஆனா ராம்குமார்னு ஒருத்தர் வந்து விமன் அபியூஸ்னு சொன்னாங்க. ஆனா அந்த ராம்குமார் மாதிரி ஒரு சென்சிபிளான டிவிகே பர்சன் யாருமே கிடையாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த டிவிகேல இந்த ஹரிஷ்ன்ற நாய் இன்னொரு 4-5 நாய்ங்க வந்து பாத்தீங்கன்னா போஸ்டிங் போடுது என்னன்ட்டு. பேர் வைக்காது, அலெக்சன் பேர் வைக்க கேட்டாக்கா என் பேரே கிடையாது, இது ஃபேக் ஐடி. அவன் பேர் ஜான்ன்றது எனக்கு தெரியும். அவன் ஜான்ன்றது தெரியும். அவன் வந்து எங்கேருந்து போஸ்டிங் வாங்கியிருக்கானோ எனக்கு தெரியும். அந்த நாயெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பேசிட்டு இருக்குது. என்ன பேசுது? தனியா வந்து ஒரு ஸ்பேஸ் போட்டுக்கிறது என்னன்ட்டு, உத்தம மாதிரி ஒரு ஸ்பேஸ் போட்டுக்கிறது. தனியா இன்னொரு ஸ்பேஸ் போட்டுக்கிறது என்னன்ட்டு, பொம்பளைங்களை அபியூஸ் பண்றது. இங்க இருக்கிறதுல கீழே இருந்து யாருன்னா மேல வந்து சொல்லிட்டோம். பிரதீப்ன்றவன் என்னைக்காவது அன்வான்டா ஒரு ஐடி கிரியேட் பண்ணி ஒரு லேடி அபியூஸ் பண்ணியிருக்கானா அப்படின்ட்டு ஏறக்கடை நிறைய வந்திருக்குங்க. ஏன் அப்படின்னா இந்த இப்போ ரியாஷா சொன்னாங்க இல்லையா, இவனுங்க வந்து நம்மளை ட்ரிகர் பண்ணி நம்மளை பேச வச்சிருவானுங்க. அதுக்கடுத்து இவனுக்கு பதியும் பானுங்க. அந்த மாதிரி நாங்களை ட்ரிகர் பண்ணி பேச வச்சு இவனுக்கு பதியிட்டானுங்க. எங்களுக்கு புத்தி வரப்பதான் எங்களுக்கு தெரியுது இவனுக்கு பண்றதெல்லாம் தப்பு, நம்ம இவனுக்கு பின்னாடி போகக்கூடாது, நம்ம இது பண்றதெல்லாம் வந்து அபியூஸு, இது தப்பு, நம்ம வந்து அதை பண்ணக்கூடாதுன்னு தோணி தான் நாங்க வெளியே வந்தோம். அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்குங்க. நான் சிம்பிளா சொல்றேன், அந்த பொண்ணு விஜய் அண்ணா டேக் போடுறா மெர்சலுக்கு, மாஸ்டருக்கு எல்லாம். ஆனா நீங்க சொல்லலாம், நீங்க எல்லாம் படிக்காத தற்கூறீங்களாடான்ட்டு. நாங்கெல்லாம் படிச்சவங்க, நாங்க படிச்ச முட்டாளா இருந்துட்டோம். வேற எதுவும் எனக்கு சொல்ல வரல, எனக்கு ரொம்ப ஆதங்கமா இருக்கு. நான் பேசுறேன் திரும்ப. ஓகேக்கா, நீங்க பேசுங்க. பேசிட்டாருன்னு நினைக்கிறேன் அவரு. நீங்க பேசுங்க. இல்ல, ஒரு அபியூஸ் இருக்கீங்களா? இருங்க, ஒரு அபியூஸ்க்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னா, நான் தயவு செஞ்சு சொல்றேன், உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க ப்ரொசீஜர் தெரியலனா நான் சிம்பிளா உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன். ஒரே ஒரு பாயிண்ட் தான். டிஎன் போலீஸ் போர்ட்டலுக்குள்ள போங்க, டைரக்டா உங்களோட விஷயம் என்னன்ற டைப் பண்ணுங்க. ஐடி நேம் உங்களுக்கு கேப்ஷன் தெரியல, நானே ஹெல்ப் பண்றேன். உங்களுக்கு என்ன லீகலா எப்படி டைப் பண்ணணும்னு சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். அந்த கேப்ஷன் கீழே வந்து அந்த ஐடி நேம், அவங்களோட ஃபோன் நம்பர்னாக்கா நம்ம பசங்கிட்ட விசாரிங்க, ஃபோன் நம்பர் வாங்கி கொடுத்துடலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவனோட ட்வீட்டோட, எப்பவுமே ட்வீட்டோட லிங்க் எடுக்காதீங்க. ஏன்னா வந்து இவனுக்கு வந்து தெவடியா பசங்க அதை வந்து என்ன பண்ணிடுறானுங்க அப்படின்னா, ஐடி நேம் மாற்றிடுறானுங்க. அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கும், அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட வச்சுக்குவாங்க தயவு செஞ்சு. அந்த ஸ்க்ரீன்ஷாட் இமேஜ் போர்ட்டலில் போட்டுட்டு இவங்களை வந்து கொடுக்குறப்போ வேற லெவலில் இருக்கும். இப்ப கூட ஸ்பேஸ் போட்டு பேக்கப் ஐடியில பேசிட்டு தாங்க இருக்காங்க. நேற்று இந்த பொண்ணை அபியூஸ் பண்ணாம இன்னொரு பேக்கப் ஐடியில ஸ்பேஸ் போட்டு ஜாலியா பேசிட்டு தான் இருக்கான். இல்ல, நான் இதை உண்மையில சீரியஸா எடுத்துன்னு போனான்னு இருக்கேன்க்கா. கணேஷ், இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். பேக்கப் ஐடின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டெக்னிக்கலா நான் சொல்லிடுறேன். பேக்கப் ஐடி எத்தனை கிரியேட் பண்ணாலும் ஐஎம்இஐ நம்பர்ன்றது ஒரு செல்போனுக்கு ஒன்று தான். அந்த செல்போன்ல அவன் எத்தனை கம்யூனிட்டி சிம் கார்டு போட்டு ஐடி கிரியேட் பண்ணாலும் ட்விட்டர் ஆமா, அந்த ஐஎம்ஐ நம்பர் வச்சு எடுத்துடலாம். இருங்க, ஐஎம்இ நம்பர் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் ரூல் ஆஸ் பர் 2020 ட்விட்டர் வந்து அதை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிச்சு. நரேந்திர மோடி தான் அந்த கான்செப்ட் எடுத்துட்டு வந்தாரு. எந்த ஐடியில இருந்து என்ன ட்வீட் போடுறாங்கன்றத ஐஎம்இல வந்து சேவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு
அவன் அந்த ஐஎம்ஏல இருந்து என்ன ட்வீட் போட்டாலும் அது ஈஸியா எடுத்துடலாம். அவன் என்ன ஐடி நம்பர் மாத்தினாலும். சத்தியமா அதெல்லாம் பார்த்துட்டு என்ன இல்ல சொல்றேன்னு தெரியல. லீகாலிட்டி எல்லாம் நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன். இவங்க எல்லாம் வந்து இதெல்லாம் பேசுவாங்களா பேச மாட்டாங்க. நம்ம என்னத்துக்கு நம்ம தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுறது. ஆனா வந்து பார்த்தோன்னாக்கா நேத்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு ஆகுறப்பதான் எனக்கு அந்த கஷ்டம் தெரிஞ்சது. கணேஷ், நான் திரும்ப சொல்றேன், நீ கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4-5 பேர் வந்து பார்த்தா அப்படின்னா சப்போர்ட்டுக்கு வரணுன்றலாம் கிடையாது. ஒரு கம்ப்ளைண்ட் போதும். 4-5 கம்ப்ளைண்ட் தான் டென்ஷன் ஆவாங்க. ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு சிஎஸ்ஆர், அந்த சிஎஸ்ஆர் பேக்கப்பா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 அட்வொகேட் டீம். இவனுக்கு என்ன 234 தொகுதியில வந்து அட்வொகேட் டீம், நான் காட்டுமா எத்தனை அட்வொகேட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கடா உனக்கு பேக்கப்க்கு. நீ ஓப்பனா இந்த ஸ்பேஸ்ல சொல்றேன் நானு, நீ ஃபார்வர்ட் பண்ணு, நான் பாத்துக்கிறேன் ஏன் வரான்ட்டு. அந்த ட்விட் லிங்கையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எது அக்கா? அந்த நம்ம ஆமா, கம்ப்ளைண்ட் பண்றப்ப அவங்க அது டெலிட் நான் பண்ணி அப்பயே பண்ணேன். அது நான் அப்பயே மாலியா பண்ணேன். இது ஒரு just a லிங்க் minute. கொடுத்துட்டு ஸ்கிரீன்ஷாட்டை வச்சுக்கோங்க. அந்த இமேஜ் வந்து நீ எஸ்எஸும் வச்சுக்கணும். அதே மாதிரி லிங்கையும் நீங்க வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இவன் வந்து ஷேர் ட்வீட் பண்ணிருக்கேன் வந்து பாருங்க மேல. இன்னைக்கு ஆ வந்து கணேஷ் கொடுத்ததுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவன் ஓகே. எஸ்எஸ் போடல. அந்த ஆ கம்ப்ளைண்ட் சிஎஸ்ஆர் வச்சுட்டு அவன் எஸ்எஸ் போடலன்ட்டு அவன் வந்து ஐடி நேம் மாத்திரான். ஓகே. புரிஞ்சு ப்ரோ. அந்த ஐடி நேம் மாத்துறப்போ நான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணேன் என்னன்ட்டு, ஐடி நேம் மாத்திட்டான் இல்லடா, நீ ட்வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் போலீஸை டேக் பண்ணி, சார் நான் இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், இவன் லேட்டஸ்டா இந்த ஐடி நேம் மாத்திருக்கான்னு டேக் பண்ணி விடு. அது ஒரு லீகல் ஒரு ஃபார்மேட் ஆகும். பட் எதுவா இருந்தாலும் நீங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்போ ப்ரொசீட் வித் அன் ஐடி. உங்களுக்கு பயமா இருந்ததுன்னா சொல்லுங்க. நீங்க யாராவது வந்து பார்த்தீங்கன்னா எங்க ஐடி வச்சு இது பண்றோம். ஆனா ஒரு விஷயம், சப்போஸ் அவங்க கூப்பிடுறப்போ நீங்க வந்து பேசிதான் ஆகணும். அப்படி பேச முடியலனாக்கா அது எந்த கேஸுமே வந்து செல்லாது. பட் நீங்க தமிழ்நாடு போலீஸ் வரைக்கும் நீங்க ஐடியோட நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா வித்தின் 24 ஹவர்ஸ் உங்களுக்கு ட்ராக்கிங் நம்பர் வரும். வித்தின் 24 ஹவர்ஸ் எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கம்ப்ளைண்ட் வந்து ஃபார்வர்ட் ஆயிருக்குன்னு தெரியும். வித்தின் 7 ஒர்க்கிங் டேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அது எந்த சைபர் போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட போகுதுன்னு தெரியும். உங்களோட பிரச்சனை உண்மையான கம்பல்சரி ஆக்ஷன் எடுப்பாங்க. இது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரியாதவங்க பண்ணுங்க. இல்ல இன்னொரு விஷயம் சொல்றேன். நேத்து வந்து ஒருத்தன் சொல்லிட்டு போனாங்க, நான் அந்த ஸ்பேஸ்ல ஓப்பனா சொல்றேன். அந்த பொண்ணுக்கு வந்து நீ மன நிம்மதியோட இருக்க மாட்ட 10 மணிக்கு மேலன்னு சொன்னல, மணி இன்னும் 4 நிமிஷம் ஆகுது 10 மணிக்கு மேல. என்ன ஆகுது? இன்னைக்கு வந்து 21:56 ஆகுது. இன்னும் 4 நிமிஷம் இருக்கு. முடிஞ்சா அந்த பொண்ணை மன நிம்மதி இல்லாம இருக்க விடு பார்ப்போம். இல்ல என்ன செய்யடா, நீ மன நிம்மதி இல்லாம என்னை இருக்க விடுறா பாப்பா, நீ ஆம்பளைன்னு ஒத்துக்கிறேன். அந்த பொண்ணுகிட்ட ஏன் போற? நீ ஒரிஜினல் ஆம்பளையா இருந்தாக்கா அந்த பொண்ணை 10 மணிக்கு மேல மன நிம்மதி இல்லாம இருக்க வை பார்ப்போம். இன்னும் உன்னால முடியும், ஸ்பேஸ் போட முடியும். ட்விட்டர் அந்த எக்ஸ் ஆப்ன்றதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டுனாக்கா எனக்கு ஒரு மயிரும் தெரியாது. அந்த பொண்ணை முடிஞ்சா நீ செய்யடா பார்ப்போம். இது நான் நான் எப்பயுமே சொல்லுவேன் ப்ரோ. நம்ம இந்த எக்ஸ் ஆப்பை வந்து லாக் அவுட் பண்ணிட்டோம், இல்ல இந்த ஆப்பை டெலீட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அதுக்கும் நம்மளுக்கும் இருக்க கனெக்ஷன் போயிடும். புரியுதுங்களா? இது நிறைய பேருக்கு அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போட பிரச்சனை இதுல வந்து நம்ம பயப்படுறதுக்கோ எதுவுமே கிடையாது. நீங்க அந்த ஆப்பை மட்டும் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் அதுக்கு இருக்க தொடர்பு முடிஞ்சு போயிடும். ஓகேங்களா? இத பத்தி நீங்க கவலையப்பட வேணாம். உங்க நார்மல் லைஃப்ல இது வந்து எந்த வித பாதிப்பையும் ஏற்படுத்தாதுங்கிறத நீங்க மனசுல தயவு செஞ்சு பதிவு வச்சுக்கோங்க. சரிங்களா? இதனால உங்களை வந்து மென்டல் ப்ரெஷரோ ஸ்ட்ரெஸ்ஸோ எதுவுமே எடுத்துக்காதீங்க. அததான் நான் சொல்லுவேன். எங்களோட பழக்கம் எப்படி இந்த எக்ஸாப்குள்ள வந்தது அப்படின்னா, நான் வந்து விஜய் ஃபேன், இப்போ கணேஷ் வந்து அஜித் ஃபேனா இருக்கான்னா நாங்க சில வாக்குவாதம் பண்ணிப்போம். எங்களுக்கு வந்து ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வெண்ட் அவுட் ஆகும். நான் வந்து ஒரு பிரச்சனையில இருப்பேன், இல்ல அவர் ஒரு பிரச்சனையில இருப்பார். நாங்க 2 பேரும் வேற விஷயமா பேசிட்டு அந்த ஆப் வந்து நாங்க க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவோம். இப்படிதான் இருந்ததே தவிர, எப்போ இந்த டிவிகே அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சதோ அன்னிலேருந்து இதே பிரச்சனை தான். நான் அதான் சிம்பிளா சொல்றேன், நாங்க ஆப் க்ளோஸ் பண்ணிட்டு போக விரும்பல. இப்போ நீ பண்ணு, ஏன்னாக்கா நாங்க அதை எதிர்பார்க்குறோம். நீ பண்றதை தான் நாங்க எதிர்பார்க்குறோம். நீ பண்ணு ராஜா, நீ பண்ணு, நாங்க பாத்துக்கிறோம்ன்றது. இது ரெக்கார்டிங் ஸ்பேஸ் தானே. நீ என் மேல ஒரு 1000 கேஸ் கிடையாது, நீ 10,000 கேஸ் கொடு.
நான் இன்னைக்குமே வந்து பார்த்தோன்னாக்கா விஜய் அண்ணாக்கு வந்து பார்த்தோன்னாக்கா ஃபேனாக தான் இருக்கேனே தவிர அவர் கட்சிக்கு நான் என்னைக்குமே சப்போர்ட்டாக இருந்ததே கிடையாது. அது நான் பழகுனவங்க எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து இந்த புசி ஆனந்துக்கோ இல்லை வந்து சரி இது அரசியல் பேசா போவோம் விட்டுருங்க. அந்த பொண்ணை வந்து நீ என்ன சொன்ன? இப்போ வந்து அதே மாதிரி இப்போ வந்து 9:59 ஆகுது. இப்போ 10 மணிக்கு அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணுவா, நீ நிம்மதியாக தூங்க விட மாட்டேன்னு சொன்னல, என்னால் முடிஞ்சா பண்ணுறேன். நாங்கள் நிற்கிறேன் அந்த பொண்ணு பின்னாடி. இல்லை அதுக்கும் சொல்லுவானுங்க, அப்போ நீ வந்து கள்ள புடிச்சனா மயிர் புடிச்சனா இல்லை வந்து இன்னும் கேவலமாக சொல்லுவானுங்க. நான் சொல்கிறேன், ஒரு நேர்மையான அன்பான நண்பன் நான் அந்த பொண்ணுக்கு. அப்படி பேசுறவன் அப்படி 1000 பேசதான் கேக்குறதெல்லாம் செய்வான். வந்து அப்படி கேக்குறதெல்லாம் சப்போர்ட்டுக்கு வரவங்கள ட்ரிகர் பண்றதுதான், புரியுதா? அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்கவே கூடாது. நமக்கு தெரிஞ்சா போதுங்க, நம்ம கூட உள்ளவங்களுக்கு நாம யாரு அப்படிங்கறது தெரிஞ்சா போதும். அவன் அவன் கேக்குற கேள்விக்கு நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு அவன் ஒருத்தே இல்ல. அக்கா இனி நான் சொல்றேன்க்கா, சத்தியமா சொல்றேன், எந்த ஒரு பொண்ணுக்கும் இப்படி ஆகக்கூடாதுக்கா. நான் ஒரு இனிஷியேட் எடுத்து ஆரம்பிக்கிறேங்க. என்ன ஆனாலும் இனிமேல் என்ன பண்றானுங்க இவங்க மிஞ்சி போனா இவனுங்க. தயவு செஞ்சு எல்லா பப்ளிக்கும் யாருக்கும் இந்த மாதிரி ஆகக்கூடாது இனிமேல். ரொம்ப ஒஸ்ட். நேற்று கேட்டு அப்படியே லிட்டரலி தூக்கமே இல்லை எனக்கு. 3 மணிக்கு மேல தான் லைட்டா மூடினேன் கண்ணை. நாங்கள் வந்து நிஜமா சொல்கிறேன், எனக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சு. ஏன்னா வந்து அந்த பொண்ணே ஒரு இல்ல இல்லை இல்ல ஒரு ப்ரோ, இல்ல ஒரே நிமிஷம், நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். இப்ப வந்து இதை நாங்க கேட்டதுனாலதான் நாங்க ஸ்பேஸ் போடணும்னு நாங்க தான் வந்து டிசைட் பண்ணோம். இப்ப வந்து எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு எங்க கிட்ட வந்து யாரும் கேட்கல. நாங்க என்ன கோ த்ரூ பண்றோமோ அதைத்தான் அவங்க எங்களை தாண்டி பல மடங்கு அவங்க இது அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இத வந்து எல்லாருமே வந்து கேட்டு 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 போயிடுறாங்க. ரெக்கார்டிங் ஸ்பேஸ் தானே, எப்போ வேணா கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ரெக்கார்டிங் ஸ்பேஸ் இருக்கதான் செய்யும், டெலீட் ஆகாது. இல்லை உங்களோட ஸ்பேஸ் யாரு வந்து இப்போ ரியாஸாக வந்து ஷேர் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லுவோம், அந்த அக்காங்களை கம்ப்ளைண்ட் பண்ண சொல்ல, எதுக்கு தேவையில்லாமல் அவங்க வந்து ஸ்பேஸில் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு தெரியாது உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுற விஷயமே எப்படி ப்ரொசீஜர்னு எனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. நான் இல்ல ப்ரோ, நேற்று வந்து எங்களுக்கு தெரியும் ப்ரோ, நிறைய பேத்துக்கு தெரியாதுன்னு சொன்னேன். இல்ல இல்ல எனக்கு தெரியும் தெரியும், நான் நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம், பண்ணிருக்கேன் bro. நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம் ப்ரோ. நிறைய பேர் தெரியாது. அது எது அனானமஸ் பண்ணாதீங்க, அனானமஸ் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நான் ஒரு விஷயம் திரும்ப திரும்ப சொல்ல, நீங்கள் அனானமஸ் தான் பண்ணுறீங்க. அனானமஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அது உதவாது. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நேர்ல போய் கம்ப்ளைண்ட் நேர்ல கிடையாது, நேர்ல போய் இல்ல கம்ப்ளைண்ட் நேர்ல கிடையாது. நேர்ல சொல்ல, ஆன்லைன்லயே நம்ம நேம் போட்டு பண்ண சொல்றாருமா. ஆன்லைன்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஐடி ப்ரூஃப் வச்சு ட்ராக் பண்ணி பண்ணுங்கன்ற ஒரே நிமிஷம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அனானமஸ் வித் ஐடி ப்ரூஃப்னு 2 ஆப்ஷன் இருக்கும். அதுல வந்து 2வது ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க ஒருத்தர் உங்களுக்கு வந்த ஒரு அபியூஸ் மட்டும் இல்லை, நீங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10-15 அபியூஸ் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கலெக்ட் பண்ண சரி வச்சு வாங்க, இந்த சாட்டர்டே சண்டே ஓபன் ஸ்பேஸ்ல நம்ம வந்து டெமோ பண்ணிடுவோம். ஒரு 2 ஐடிக்கு கண்டிப்பா பண்ணுவோம். கண்டிப்பா ஒண்ணுமே டெஃபினட்டா இல்லக்கா, உள்ள வாங்க, பண்ணுவோம். போனீங்கன்னா கைட் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. உங்களோட இது நாங்க கேட்பாங்க, இருக்கோம், எதுக்கு மொபைல் நீங்க நம்பரு. பயப்படுறீங்க? நாங்க பண்ணித்தரோம் வாங்க. இல்ல இல்ல, இது பயம்லாம் கிடையாது. ஓபன் ஸ்பேஸ்லயே பண்ணுவோம் வாங்க. பண்ணி எடுத்து ரிசல்ட் எடுத்து போடுவோம். உங்களுக்கு நான் சொல்றேன் ஒரே நிமிஷம், வித்தின் 24 ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக் 24 கம்ப்ளைண்ட் பண்ண 2 ஹவர்ஸ்ல உங்களுக்கு ட்ராக்கிங் நம்பர் வந்துடும். 24 ஹவர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஸ்டேஷன் வந்துடும். அடுத்த 24 மணி நேரம் சாரி அடுத்த 7 ஒர்க்கிங் நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த எஸ்ஐக்கியில் வந்து அது போயிருக்குன்னு வந்துடும். அவர் உங்களை கூப்பிட்டு கேட்பாரு, நீங்க லேடியா இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆகுதுன்னு தெரிஞ்சிருந்தாக்கா லாடம் கட்டுறதை விட நெக்ஸ்ட் வேற விஷயம் கிடையாது. நெக்ஸ்ட் விஷயம், நீங்க அவங்க கூப்பிட்டு நீங்க போயிட்டு வந்து அவன் மேல எஃப்ஐஆர் போட வைக்கும் அதெல்லாம் கிடையாது. கூப்பிட்டு விசாரிக்க சொல்லுங்க என்னன்ட்டு. கூப்பிட்டு விசாரிக்க சொல்றப்ப அவனுக்கு பயம் வராது. ஏன்னா இங்க படிக்கிறவன் எல்லாமே வந்து குட்டி குஞ்சான்ஸ் ஸ்கூல் பசங்க. அவனை கூப்பிட்டு அவன் பேரண்ட்டை கூப்பிட்டு அவன் விசாரிக்கிறப்ப அவன் நாளைக்கு பண்ணுவானா இதை? உங்களுக்கு அந்த தைரியம் இல்ல கொடுக்கறதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இது ம். வந்து நான் சொல்லிட்டே இருப்பேன், ரியாஷா கிட்ட சொல்லிட்டே இருப்பேன். அவங்க கிட்ட போயிட்டு ஒரு விஷயம் ஏன்னா எங்களுக்கு 1008 ஒர்க் இருக்குங்க. இப்போ முன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்போ இந்த பாயிண்ட்ல வந்து சொல்றதுதான். இப்போ இதே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நான் சிம்பிளா சொல்றேன், ஏங்க இது வந்து வேற அரசியல் கட்சி பண்ணலையே, வெறும் தாவேக்கா மட்டும் தான் பண்ணும். தாவேக்கா அரசியல் கட்சி ஆவறதுக்கு முன்னாடி இங்க பல அரசியல் கட்சி இருந்திருக்கு. எந்த அரசியல் கட்சியுமே இந்த அளவுக்கு கேவலமா நடந்துக்கிறது இல்ல. அதுலயும் வந்து சில சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா தம்பிகள்னு சொல்றான் என்டிகே நடந்துப்பானே, அவனுங்களையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து என்ன பண்ணிருக்கோமோ அதெல்லாம் பண்ணிருக்காங்க. இல்ல டாபிக் அதை பத்தி போவானா அரசியல் பக்கம்? இல்லடா இது யாரா சொல்றது கட்சியில கணேஷ்? இப்போ நம்ம தான் வந்து நம்ம பர்சனலாவே பண்ணிட்டு இருக்கோம். இதுல நடுவில் வந்து பாத்தீங்கன்னாக்கா சில 2 டாடி பசங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு போவானுங்க, எங்க நேனாக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 மம்மி,
அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்து நம்ம இருப்போமா என்ன? இது ஒரு ஆஸ் காமன் மேனா தான் நான் அட்ரஸ் பண்றேன். பிரதீப், வேற எதுவும் இல்ல. நீ காமன் மேனா அட்ரஸ் பண்றா, நீ தெளிவா அட்ரஸ் பண்ணு. நான் ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு வந்து ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டேன். திரும்ப நம்ம வந்து பார்த்தோன்னாக்கா இதுக்கு மேல இன்னொரு ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஎஸ்ஆர் தான், ஒரு இதுதான். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் யார் கொடுக்குறாங்களோ அதான் முக்கியம். நான் பேக்கப் கொடுக்குறேன், நம்ம ஆளுங்க பேக்கப் கொடுப்பாங்க. இங்க சொல்லுவாங்க டிவி என்ன சொல்றது, ட்விட்டர்ல வந்து பார்த்தோன்னா இந்த எக்ஸ் ஆப் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஆஃப்லைன்ல என்னன்னு எவனுக்கும் தெரியாது. நம்ம பேக்கப் கொடுப்போம். ஓகே ஓகே ஓகே, ரைட் ரைட், ஏன்னா பாத்துக்கலாம். பேக்கப் ஆனா கொடுத்ததுக்கு ஒரு அப்புறம் ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன் நானு, ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன். ஆஃப்லைன்ல போயிட்டு சமாதானம் தயவு செஞ்சு பேசிடாதீங்க. ஆமா, இல்ல அது இந்த மட்டும் விஷயத்துல நீங்க வாய்ப்பே இல்ல, பண்ணிராதீங்க. வாய்ப்பே இந்த இல்ல. தடவை இந்த இல்ல இல்ல தப்பை இது மட்டும் ஆமா, பண்ணிராதீங்க. நீங்க சரிங்களா? பண்ணிடாதீங்க. மனிதாபிமானம் இதெல்லாம் தயவு செஞ்சு எடுத்து ஒதுக்கி வைங்க. இது இது உங்களுக்கானது ஒரு மட்டும் பொண்ணு கிடையாது. கையிருக்குதா? இன்னும் ஏன்னா நிறைய பொண்ணுங்களுக்கு இதே இவ்வளவு மாதிரிதான் நடக்குது. வழிகளை தாண்டி ஒரு விஷயம் பண்ணும்போது அவங்களுக்கும் அந்த வழியை காட்டணும், அவங்களும் அதை அனுபவிக்கணும், அவங்க கதறணும். தயவு செஞ்சு காம்ப்ரமைஸ் மட்டும் ஆகாதீங்க. வாய்ப்பே ஓகேங்களா? இல்லக்கா, வாய்ப்பே இல்ல, வாய்ப்பே இல்ல. ஓகே. ஏன்னா அது பசங்க மட்டும்தான், பிரச்சனை அது அது விட்டுருவேன். மட்டும் ஒரு பொண்ணை பண்ணாதீங்க. இப்படி பேசிட்டு காம்ப்ரமைஸ் இவ்வளவு விட்டுனா ஆகாதீங்க. நான் மனுஷனே கிடையாது. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு பாடமா அமையட்டும், ஒரு லெசனா இருக்கட்டும். அதுல இல்ல அவங்க நாங்க ஆல்ரெடி அதுதான் அடுத்த பாடம் அனுபவிச்சிட்டோம். நாங்க ஒரு ஆஃப்லைன்ல ஒரு காம்ப்ரமைஸ் நடந்து அந்த பாடம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க இப்ப இது பண்றோம். ஓகே. இது எண்ட் பண்ணிக்கலாமா கணேஷ்? ஏன்னா போதும் ஓகே நம்ம ஓகேக்கா, ஓகேக்கா. இந்த ரொம்ப வீக்கெண்ட் இதாயிடுச்சு திருப்பி நினைக்கிறேன், இன்னொரு பக் ஆயிடுச்சு ஸ்பேஸ் நினைக்கிறேன். போடுவோம். அதுல எப்படி அந்த ஆன்லைன்ல எப்படி கம்ப்ளைண்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு பண்ணி நம்ம அதை ஒரு டெமோ மாதிரியே பண்ணி காமிப்போம். எந்த கண்டிப்பாக்கா. எங்களை வந்து அபியூஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த இதெல்லாம் நாங்க ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம். அதை போட்டு அதுல விட்டு நாங்க பண்றோம். ஒரு சின்ன எல்லாம் சஜஷன் கொடுங்க, நான் கூட பண்றேங்க இனிமேல் முன்ன நின்று. இல்ல இவங்கெல்லாம் இல்ல ஒரு ஒரு விஷயம். இவங்களை எப்படியே விட்டா இல்ல இதுக்கப்புறம் பண்ணிடலாம் சரிப்பட்டு கணேஷ். வராது. அதுதான் இப்போ நம்ம அதை வந்து ஒரு இது குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி நம்ம அதை பண்ணுவோம். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் நான் கேட்குறேன். இல்லக்கா நீங்க வந்து இந்த ஸ்பேசஸ் ஹாஸ்ட் பண்றீங்க இல்லையா, அந்த ஆன்லைன் ஃபார்மேட்ல வந்து எப்படி நம்ம சொல்ற போறோம் அப்படின்றது, அது வந்து யாராவது ஒருத்தர் லேப்டாப்ல வந்து பண்ணீங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். பண்ணுவாங்க. நீங்க இது பண்ணுங்க, லேப்டாப்ல நம்ம அது பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்கிரீன் ஷேர் பண்றதுக்கு இல்ல ஸ்கிரீன்ஷாட் கொடுக்கறதுக்கு கரெக்டா இருக்கும். ஓகேங்க. ஓகேக்கா ஓகேக்கா, தேங்க்ஸ்க்கா கொஞ்சம் அட்ரஸ் பண்ணதுக்கு. இதை இதெல்லாம் தேங்க்ஸ் கிடையாது. இது லேடிஸ் ப்ராப்ளத்தை எவ்வளவு கேவலமா பேசியிருக்கானுங்க. இதை கண்டிப்பா நாங்க குரல் கொடுக்கலன்னா அப்புறம் வேற யார் கொடுக்க போறாங்க? சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி இந்த பொண்ணை பேசுறவங்க நாளைக்கு எந்த பொண்ணை என்ன வேணாலும் பேசுவாங்க. சரிங்களா? அதனால கண்டிப்பா அதை நாங்க பண்ணணுங்கிறது அவங்க இல்லங்க காலையில சொன்னாங்க. இதுல வந்து இல்ல ஒரு பாயிண்ட்ல வந்து நான் உன்னை மன நிம்மதியோட இருக்க விட மாட்டேன்னு சொல்றது யார் தைரியம் கொடுத்தது? அதுவும் தமிழ்நாட்டுல இருந்துட்டு அவன் சொல்லுவான், ஆஃப்லைன்ல சொல்லுவானா? இல்ல உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து அக்கா நான் வந்து உங்களுக்கு தம்பி, நான் வந்து உங்க கூட நடந்து போயிட்டு இருக்கேன். ஒருத்தன் எதிரில் வந்து உங்க அக்கா, இவங்க எங்க அக்கான்னு சொல்றேன். அவங்க வந்து பார்த்தனாக்கா டேய் உங்க அக்கா வந்து மன நிம்மதியோடு இருக்க விட மாட்டேன்னு சொல்லுவானா? அவன் தைரியமா சொல்லுவானா அவன் ஆஃப்லைன்ல? அதுதான் அந்த தைரியம் தான் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ்க்கா ஸ்பீக்கர் கொடுத்ததுக்கு நன்றிக்கா. ஓகேப்பா. இது நாங்க என் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இந்த வீக்கெண்ட் ஒரே கண்டிப்பா ஸ்பீக்கர் இது ரிக்வெஸ்ட் மட்டும் ரிகார்டிங். வருதுக்கா. இது என்ன மைக் குத்துட்டு முடிக்காம அப்படியே முடிச்சுக்கலாமா? யாருப்பா கேக்குறாங்க? சித்ரா அரவிந்தன் ஒருத்தர் கேக்குறாரு. சித்ரா ப்ரோ கொடுங்க. அவர் பேசட்டும், பேசினதுக்கு அப்புறம் கொடுங்க, நம்ம அவர் என் பண்ணிக்கலாம். பேசட்டும். கொடுங்க. ஓகே ஓகே, சொல்லுங்க ப்ரோ. வாங்க சித்ரா ப்ரோ, வாங்க ப்ரோ. நீங்க சொல்லுங்க ப்ரோ. அந்த மேல டேக் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, அந்த 2 இதுவும் பாருங்க. நேத்து நைட் அவங்க ரியாஸாவை அபியூஸ் பண்ணிருக்காங்க. அது ரிகார்டிங்கா தான் இந்த ஸ்பேஸ் போட்டோம். ஓகே கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சா ப்ரோ? கொடுத்துட்டாங்க, தலகணேஷ் பண்ணிட்டா. ஓகே அதுவும் டேக் பண்ணி தான் இருக்கு பாருங்க, பக்கத்துலயே இருக்கு பாருங்க. ஓகே இவனுங்க திருந்த மாட்டானுங்க ப்ரோ. அதான் சொல்றேன்ல, எனக்கு இப்பதான் ப்ரோ தெரியும். நான் இப்பதான் வரேன். நான் அதான் சொல்றேன்ல, எவ்வளவோ பேசியாச்சு ப்ரோ இவனுங்களை பத்தி பேசி. இல்ல நீங்க அந்த ஆடியோ மட்டும் கேட்டீங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு. கண்டிப்பா கேட்டீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் உங்களுக்கே ஒரு மாதிரி ப்ரோ. அவனுங்க வந்து எப்படி சொல்றது ப்ரோ, மிருகத்தனமா ஒரு சைக்கோ மனநிலை வந்து பேசிட்டு இருக்கிறானுங்க ப்ரோ. இவனுங்க பேசாத பேச்சா எல்லாரையுமே தான் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாரையும் கேவலமா அசிங்கமா திட்டி கமெண்ட் பண்ணி இப்படிதான் ப்ரோ பேசிட்டு இருக்கிறானுங்க ப்ரோ. ஒண்ணு இல்ல ப்ரோ, இல்ல அது அவ்வளவு இல்ல சித்ரா ப்ரோ, சர்வசாதாரணமா வருது ப்ரோ வார்த்தையெல்லாம், கெட்ட வார்த்தையில பொட்டன்றது. நீங்க முன்னாடி சொல்லிருந்தீங்க. இந்த விஷயத்த மட்டும் அவ்வளவு சர்வசாதாரணமா விடவே முடியாது. ஏன்னா அதான் வந்து ப்ரோ, நான் விடாதீங்கன்னு நான் சொல்லல.
நான் விடாதீங்கன்னு, அதாவது விடுங்கன்னு நான் சொல்லவே இல்லை ப்ரோ. உன்னை சும்மா விடாதீங்க. இதுக்கு மேல வந்து எவனுக்கு எல்லாருக்கும் ஒரு பயம் வரணும். அரெஸ்ட் ஆன பிறகு அந்த நியூஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் என்கிட்ட கொடுங்க. நம்ம பிரஸ் ரிப்போர்ட்டரா இல்ல ப்ரோ, இருக்காங்க, எனக்கு இதுல தெரிஞ்ச இதுல பையன். இன்னொரு அவர்கிட்ட சின்ன கொடுத்து இது விஷயம் பண்ணிடுங்க. தான். நான் ஒரே ஒரு விஷயம், அந்த பொண்ணு இப்போ ரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா, நாங்க வந்து என்ன பண்ணலாம்னு இருக்கோம்னா, ஸ்டேஷன்ல வந்து இந்த மாதிரி சிஎஸ்ஆர் அக்செப்ட் பண்ணதுக்கு பின்னாடி எங்களுக்கும் சென்னையில வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் கம்யூனிட்டி தெரியும். பிரஸ் கம்யூனிட்டில இருந்து நாங்க கூப்பிட்டு அவங்கள ஜூம்லயோ இல்ல ஸ்கைப்லயோ கூப்பிட்டு அவங்கள பேச வைக்கலாம்னு இருக்கோம். அவங்களுக்கு என்ன ஓகே நடந்ததோ அது சொல்லட்டும். கண்டிப்பா கண்டிப்பா. ரியாஷா இருக்கீங்களா? இருக்காங்க இருக்காங்களா? நினைக்கிறேன். ரியா இருக்கீங்களா? நிறைய பக் ப்ரோ, எக்கச்சக்கமா ரிப்போர்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. இருக்காங்க. ஓகே, தைரியமா இருங்க. அதெல்லாம் நாங்க இருக்கோம். நாங்கெல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் இவனுங்கெல்லாம் வந்துட்டு இது மாதிரி பண்ண விட மாட்டோம். இதுக்கு மேல ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரி நடக்க விட மாட்டோம். நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க. இன்கேஸ் எடுக்கலன்னா அதுக்கான இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். நம்ம அதுக்கான முன்னெடுப்பு எடுப்போம். அக்செப்ட் பண்ண சிஎஸ்ஆர் அக்செப்ட் பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண பிறகு நம்ம இது பண்ணலாம். நம்ம எனக்கு தெரிஞ்ச ரிப்போர்ட்டர்ஸும் இருக்காங்க, நம்ம சொல்லலாம். ஹலோ, சிஎஸ்ஆர் அக்செப்ட் ஆயிடுச்சு. அக்செப்ட் ஆயிருச்சுங்களா? ஓகே ஓகே. ரெஃபரன்ஸ் நம்பர்ஸும் அதையும் அவர் எடுத்து போட்டிருக்காரு, ட்விட்டர் எடுத்து போட்டிருக்காப்ல, நம்பர் கிரியேட் ஓகேங்க ஆனது. ஓகேங்க. நான் இப்பதான் வந்தேன் நானு. ஓகே ப்ரோ, நோ நான் ப்ராப்ளம். பாக்குறேங்க. வந்தோடனே நீங்க பேசணும்னு நானும் தோணுது இவங்களுக்கு பாருங்க. எதிராக ட்வீட் போட்டுட்டு தான் இருக்கேன். அதான் நானும் இவங்களுக்கு எதிராக ட்வீட் போட்டுட்டு தான் இருக்கேன், நிறைய போடுறேன். எனக்கும் நிறைய அபியூசஸ்லாம் வருது, டிஎம்ல நிறைய பண்றானுங்க. உள்ளார வந்துட்டு இன்ஸ்டாகிராம் என்னோட அக்கௌண்ட்டே தூக்கிட்டானுங்க. என் அக்கௌண்ட் ஃபுல்லுமே போயிடுச்சு. நான் வந்து நார்மலா வந்து ஒரு ஒரு அக்கௌண்ட் ஒன்று வச்சிருந்தேன். அந்த அக்கௌண்ட்ல வந்துட்டு கீழே வந்துட்டு அசிங்கமா திட்டுறது, பேசுறது, 100 பேர்கிட்ட அக்கௌண்ட் வந்து ரிப்போர்ட் அடிச்சு இது பண்ணிட்டானுங்க, தூக்கிட்டானுங்க. அந்த அக்கௌண்ட் ஃபுல்லா போயிடுச்சு, என்னால ரெக்கவரே பண்ண முடியல. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதான் நான் தான் சொல்றேன்ல, இவனுங்க வந்துட்டு திருந்த மாட்டானுங்க, கடைசி வரைக்கும் இப்படிதான் இருப்பானுங்க. இது ஒரு சைக்கோ மனநிலை. இது வந்துட்டு எப்படி சொல்றது, நார்மல் மனிதர்கள் இல்லை இவனுங்கலாம். இவனுங்க வந்து ஒரு சைக்கோ மனநிலை உள்ளவனுங்க. அவனுங்க வந்து இப்படிதான் இருக்கிறானுங்க. எப்படி இல்ல, நீங்க சொல்றது, அந்த ரெக்கார்டிங் எதை கொண்டு அடிக்கிறதுன்னு தெரியல அவனுங்கள. இல்ல சித்ரா ப்ரோ, நீங்க அந்த ரெக்கார்டிங் ஃபர்ஸ்ட் கேளுங்க, அதுக்கப்புறம் தெரியும் உனக்கு மண்ணு என்னன்றது. அதான் ப்ரோ, எப்படி சொல்றது ப்ரோ, நான் இப்ப தூங்க போற நேரத்துல அது கேட்டேன்னா அதுவே எனக்கு ட்ராமாவா இருக்கும் ப்ரோ. இந்த மாதிரி வேர்டெல்லாம் நிறைய கேட்டேன் ப்ரோ. இதை சேவ் பண்ணி இல்ல வச்சிருக்கிறேன், நீங்க நான் கேட்கிறேன் இந்த ப்ரோ மாதிரி வேர்டு காலையில. கேட்டிருக்க மாட்டீங்க, அதுதான் இங்க ஹைலைட். அந்த அந்த டிராமா ஆனதுனால தான் நாங்க இவ்வளவு தூரம் வந்து வெளியே வந்தோமே. இருங்க ப்ரோ அதை இங்க அந்த கேட்கிறேன் ப்ளே ப்ரோ, கூட டிராமா பண்ண வந்து முடியல ஃபர்ஸ்ட் ப்ரோ. கேட்கிறேன் ப்ரோ, கேட்கிறேன் நான். அவர் பிரசன்னா, கேட்கட்டும், நாளைக்கு கேட்கட்டும், ஒன்றும் பிரச்சனை பிரசன்னா, கிடையாது. உங்க ரெக்வஸ்ட் கொடுக்காதீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். மைக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. அக்கா அக்கா நீங்க அவன்லாம் சும்மா சும்மா தமிழர் ரெக்வஸ்ட் அவன்லாம். கொடுக்காதீங்க, இல்ல புரியுதா? இல்ல, வேண்டாம் பங்கு, அதெல்லாம் மென்ஷன் பண்ண வேண்டாம். நீ எண்ட் பண்ணிடு போதும். நம்ம ஆல்ரெடி 2 ஹவர்ஸ்க்கு மேல போயிடுச்சு. நம்ம யாரோ பிளான் பண்ணது அவுரான்னு ஒருத்தர் அவ்வளவுதான். ரெக்வஸ்ட் கொடுத்திருக்காரு, தெரியுமா? யாரு? அவுரா. தெரியலையே. இல்லக்கா நீங்க எண்ட் பண்ணுவோம் நம்ம, திருப்பி ஓகே. வீக்கெண்ட்ல போடுறோம்ல, அது கொஞ்ச நேரம் அதிகமா போடுவோம், நம்ம ஓகே. இது பண்ணிக்கலாம் அது. இல்ல, ஆக்சுவலா நீங்க வீக்கெண்ட் போடுறப்போ ம். நம்ம வந்து ரியலாவே நீங்க சில எவிடன்சஸ் எல்லாமே அந்த ஸ்கிரீன்ஷாட் வித் வந்து பாத்தீங்கன்னா அந்த லிங்கோட வச்சுக்கோங்க, புக் மார்க் பண்ணி. ஓகே. அது எப்படி பண்ணோன்றத நம்ம ரியலாவே பண்ணலாம். கண்டிப்பா ஓகே ப்ரோ, கண்டிப்பா ஓகே. கண்டிப்பா. ஏன்னா இங்க 4 பேர் தெரியணும். அது இது பண்ணாக்கா அதுக்கு அடுத்தது என்னென்ன ஸ்டேஜஸ் வரும். நீங்க அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா அது ஒரு எஸ்கலேஷன் மேட்ரிக்ஸ் நான் சொன்னேன். அந்த எஸ்கலேஷன் மேட்ரிக்ஸ்ல நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்க டிஎன் கவர்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். கண்டிப்பா கண்டிப்பா அவ்வளவுதான், வேற பண்ணிடலாம் எதுவும் இல்ல. இந்த வீக்கெண்டு. இப்ப நம்ம இந்தியால இருக்கிறவங்க இந்த மாதிரி புகார் கொடுக்குறாங்க, அது மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறவங்க கொடுக்க முடியும். பண்ணலாம் ப்ரோ. இன்கேஸ் ஆ அவங்களுக்கு டெஃபினட்டா ஏதாவது பண்ணலாம், ஹெல்ப் டெஃபினட்டா தேவைப்பட்டதுன்னா பண்ணலாம். பண்ணலாம். நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து பண்ணலாம். இல்ல, டெஃபினட்டா பண்ணலாம். என்ஆர்ஐக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் நம்பர் இருந்தா போதும். அதான் ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சைட்ல இருந்து பண்ணலாம்னு சொல்றேன். அது பண்ண முடியும். டெஃபினட்டா பண்ணலாம். டெஃபினட்டா பண்ணலாம். இந்தியா விட்டு போயிட்டாக்கா அவங்க இந்தியன் சிட்டிசன் இல்லையா என்ன? கையோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் பெரிய விஷயத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு என்ன இருக்கு?
ஐ திங்க் ஸ்பேஸ் எண்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல 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 இன்னும் ஏர்ன் பண்ணல. நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கோம். இல்ல அந்த மாதிரி வந்து தயவு செஞ்சு நான் ஓப்பனா சொல்றேன். இப்போ என்னையும் வந்து நிறைய பேர் டேக் பண்ணி இவனே ஒரு அபியூசர்னு சொல்ல நான் ஒத்துக்கிறேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாருமே அந்த தைரியத்தை விட்டுறாது. இல்ல இல்ல அதாவது இந்த கவர்மெண்ட் அதனாலதாங்க அவங்களுக்கு இப்படின்னு ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கும் போது நாங்க நிக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ கடந்து போறவங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். இல்ல நான் உங்களை சொல்லக்கா, நான் பொதுவா இல்ல அதுதான் ஜென்ரலா தான் சொல்றேன். இங்க கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு தான் சொல்றேன். ஏன்னா இத ஒரு 5 நிமிஷம் கேட்டுட்டு போய் ட்வீட் போடுவாங்க. காமனா ஒரு ட்வீட் ஒண்ணு போடுவாங்க. இவங்களுக்கு எல்லாம் வேற வேலை பொழப்பே இல்ல, இதுதான் வேலையே அப்படி ட்வீட் போடுவாங்க. அவங்களுக்கு சொல்றேன். இதான் முக்கியமான அந்த வேலை. ட்வீட் போடுவாங்க. அதை எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்க. என்ன திட்டுறப்போ இல்ல நீங்க வந்து நான் அக்கான்னு சொல்றேன், உங்களை திட்டுறப்போ அவங்கள வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குதானே முதல் வேலை. எங்க வீட்டுல ஒரு அக்கா வந்து ரோட்ல போறவங்க வந்து திட்டிட்டு போயிட்டானாக்கா நான் பாட்டுக்கு அப்படியே வீட்டுல போய் உட்காந்து போனா வாடா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போக மாட்டேன். அதுதான் இங்க செய்யறோம். அது வேலை வெட்டி இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா அது உங்களோட இது. நான் தயவு செஞ்சு உங்ககிட்ட திரும்ப திரும்ப சொல்றேன், நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு அபியூஸ்ன்றப்போ ஸ்பேஸ் மட்டும் போடாம இவனுக்கு நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, வாஸ்தவமான ஒரு வார்த்தை, நான் டெமோ காட்டுறேன்டா அவங்க முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருக்கு முன்னாடி டெமோ காட்டுங்க. அதுக்கு அடுத்தது வர எஸ்கலேஷன் மேட்ரிக்ஸ் காட்டுங்க. இந்த ட்விட்டர்ல அதுக்கப்புறம் என்ன எவனாவது ஆம்பளையா இருந்தா அதான் சொல்றேன். டெமோ லைவ்ல பண்ணி காட்டுறோம், அதுக்கப்புறம் தெரியும் அதோட ஒர்த் என்னன்ட்டு. சரிக்கா, தேங்க்ஸ்க்கா. மைக் தேங்க்யூ ப்ரோ. என்ன பங்கு ஏன் பண்ணிக்கலாமா? ஏன் பண்ணலையா? தேங்க்யூ ரியாசா, கணேஷ். Thank you so much. Good night. Take care. சில் அதெல்லாம் ஒரி பண்ணிக்காதீங்க. ஓகே, ஹாப்பியா இருங்க. Take care. Thank you. நாங்கெல்லாம் இருக்கோம், பயப்படாதீங்க சிஸ்டர். நாங்கெல்லாம் இருக்கோம். என்ன டோன்ட் வரி. கொண்டு போய் வேற எங்கேயோ போட்டாங்க போலக்கா. வெறும் பிட் ஐடியா வருது பரதேசிங்க. ஆமா கீழ ஃபுல்லா அதேதான் இருக்குது. கீழ ஃபுல்லா அதேதான். ஆமா அதான் வேலை. வேற என்ன வேலை? அதேதான் வேலை. நாங்களே என் பண்ண போறோம்டா, நீங்க எதுக்குடா வந்து பிட் ஐடியா அனுப்புறீங்க? தலகணேஷ் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இந்த மாதிரி சொல்லுங்க ப்ரோ. சப்போர்ட் பண்ணது மாதிரி இல்ல, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ உங்களுக்கு. இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி இது பண்றேன். இல்ல இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் இது பண்ணிருக்கீங்க. கடமை ப்ரோ இது. இவங்களை இதுக்கு மேலயும் இவங்களை இப்படியே விடுறதுக்கு எனக்கு தோணல ப்ரோ. ஆஸ் a human being. இல்ல அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, கவனிச்சிங்களா தலகணேஷ்? இதுக்கப்புறம் யாருக்கா இருந்தாலும் நான் வந்து நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க எப்படி சொல்றீங்களோ அது மாதிரிதான் அவரு சொன்னாப்ல, யாருக்கா இருந்தாலும் நான் நிப்பேன். அதே போலதான் எல்லாருமே இங்க. இல்ல இந்த மாதிரி சோசியல் மீடியால இப்படி ஒரு ஆள் இருக்குது பெரிய விஷயம் தான் ப்ரோ. தல கணேஷ் அவரு. அக்கா கதைகள் வந்திருக்காங்க. வாங்க கதைகள் மேடம், வாங்க. நான் கடையில இருந்த அது என்னால பேச முடியல. என் வாயில அசிங்கமா வருது. ஆனா இருந்தாலும் கட்டுப்படுத்திட்டு கம்முன்னு. இல்ல ப்ரோ, எனக்கே நேற்று நைட்டு தூக்கம் இல்ல ப்ரோ. லிட்டரலி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. மைண்ட் டிஸ்டர்ப். என்னடா இந்த அளவுக்கு கேவலமா பேச முடியுமா? நம்மளும் தான் கேவலமா பேசிருக்கோம் ப்ரோ எல்லா இடத்துலயும், கான்ஃபைட் எல்லாம். ஆனா இந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு ப்ரோ. இது எப்படி சர்வசாதாரணமா வருது அதுவும் வார்த்தையில? அதான் கூச்சமே இல்ல பேசுறதுக்கு. அது கூச்சமே இல்லாம பேசுதுங்க. என்ன ஜென்மம் நாய்ங்களா தெரியல. அப்படி அறுத்து தூக்கி போட்டுருந்தீங்க. அப்படியே அந்த அளவுக்கு எனக்கு இதாகுது. இதுல நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் கொஞ்சம் டேக் பண்ணி போடுறேன் ப்ரோ. இருங்க ப்ரோ. போடுங்க. ஓகேக்கா, ஹெல்ப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பார்க் மீடியான்னு ஒன்னு இருக்குங்க. ஸ்பார்க் மீடியா அவரை ஆமாங்க, அவரை நம்ம டேக் பண்ணாலே போதும், உடனே இது போடுவாங்க. ஸ்பார்க் மீடியா. ஓகே. அவருக்கு கொஞ்சம் ரீச் ஜாஸ்தியா இருக்கும் கணேஷ். ஓகேக்கா. என் பண்ணுப்பாங்க. பாய். என் படிக்கவா? தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. பாய் ரியாசா. Bye. Happy good night. Good night. Take care.
சேச்சி Yeah, don't worry, take care. ஆமா